வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி கர்மா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுகிறது, அதுக்கு வந்து ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற பெயர்ச்சிகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை எப்படி மாற்றி அமைக்கிறது, அது ராசிக்கு எத்தனாவது இடம் வரும்பொழுது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியாக பார்த்துட்ருக்கோம். அது வரிசையில் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக அமையப்போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆகஸ்ட் 2025 எப்படி அமையுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து 3 மாதம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும். ராகு 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு வலுக்கிறது. ஸோ 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாதிரியான ருணச்சத்ரு பாவம், அடுத்தவங்களோட மணி, கடன், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து குரு பார்வையால் தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய குருவால் வலுப்பெறுகிறது. ஸோ கொஞ்சம் ஒரு சுப கடனால் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு, அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்க சில பண நிதி வந்து ஒரு கடன், கூட்டு தொழிலில் வரக்கூடிய அமௌண்ட்டு, அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி சில விஷயம் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணமோட சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள், விரிவிப்பு, அதாவது தொழிலை வந்து அதிகரிக்கக்கூடிய, நம்மளே வந்து விரிவடையக்கூடிய விஷயத்துக்காக ஒரு இது மாதிரி நிதி எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காட்டுது. இதில் நீங்கள் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதிக கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. டெவலப் பண்ணுறேன் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இறங்குறதுக்காக நம்ம சக்திக்கு மீறின கடனை செய்து கொண்டால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து விட்டது. 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் சனி இருந்து சில தகப்பனார் ரிலேட்டடான சில விஷயத்திலாம் சில ஆக்டிவிட்டீஸு, சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, சில எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது, மெனக்கெடுவது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்புறம் சரியாகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது. அது மாதிரி சில அந்நிய சூழ்நிலையில் போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க அது மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு மெல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக முற்படும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் கொஞ்சம் அந்த உயர்வு பெறுகிறேன், அதில் வாங்கின அடியிலேருந்து மீள போகிறேங்கிறதில் அகலக்கால் வைக்காமல் மெல்ல ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணணுங்கிறது மனசில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் குரு பலன் சில பேருக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். அதே சமயத்தில் கடன் வாங்கி இடம் வாங்குறது, வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, ஹோம் லோன் போய் வீடு கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சது ஒரு புது இடத்துக்கு போகிறது, புது வீட்டில் போய் குடியேறுறது, அது மாதிரி விஷயங்களும் கொடுக்குது. ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிதி புழக்காட்டங்கள், அது மூலமாக சொத்து வாங்குவது, அது மாதிரி அதிகமான காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 பரிபூர்ணமாக உண்டு. மாணவர்கள் வந்து படிப்பதற்காக கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு அங்கேயே ஸ்திரத்தன்மையோட பிஆர் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மெல்ல அஷ்டம சனி தாக்கத்திலேருந்து மீண்டு வந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து
ஒரு லோன் போட்டு வாங்கி வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. செல்வ செருக்கள் கொஞ்சம் பேரை வந்து ஒரு ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள், ஒரு நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே நிறையா போடக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகள் கடகராசிக்காரருக்கு பரிபூர்ணமாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி முடிஞ்சிடும். செலவுக்கு மீறின வருமானங்கள் வரலினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி திரட்டி நம்ம கொஞ்சம் வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுப்போம். அது அடுத்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக அதை அடைப்பதற்கு நம்ம முற்படுவோம். அதுதான் இப்போ போயிட்டுருக்கிற படலம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. அஷ்டம சனியில் தாக்கத்தில் 2023, 24 நம்ம பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் இப்போ தான் மீண்டு கொஞ்சம் இயல்பான சூழ்நிலைக்கு நோக்கி வந்துட்டுருக்கீங்க. தவறு இல்லை. இது ஒரு மாதிரியான ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதியே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலேயே மாதம் முழுக்க இருக்கிறார். சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேயே குருவோடு இருக்கிறார். சுக்கிரனும் 12ஆம் இடத்துலேயே இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது. 2025 ஆகஸ்ட் 20க்கு மேலே மாதத்தின் கடைசியில் தான் பார்த்திங்கன்னா சுக்கிரனே வந்து ராசிக்குள்ளே வருவதனால இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மனைவினா கணவர், கணவர்னா மனைவி, அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகள், பங்குதாரர்களுக்கிடையே இருந்த ஒரு மனக்கசப்புகள் மாத கடைசியில் கொஞ்சம் நல்லா சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் 3 வாரம் நிறைய விரயங்களும் சுப செலவுகளும் அலைச்சல்களும், மாதத்தின் கடைசி வாரங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 காமிக்குதுங்க. அதே சமயத்தில் புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஓரளவு கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ எந்த விதத்துலேயும் சனி செவ்வாய் தாக்கம் இல்லாமல் இருப்பதனால ஓரளவுக்கு ராசி அதிபதி அந்த மற்ற கிரகங்கள்லாம் அவங்க நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் சனியும் நேர்கோடு பார்த்துக்கிறாங்க, 3ஆம் இடம் 9ஆம் இடம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இளைய சகோதர விஷயங்கள், தகப்பனார் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட ஹெல்த்து அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட உறவுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி ஓவராலாக நல்ல அமைப்புகள் தான். அஷ்டம சனியிலிருந்து படிப்படியாக நீண்டு வந்துகிட்டு இருக்கிறீர்கள். இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, எப்படி வந்து உங்களுடைய லக்னம் இருக்குது, எந்த அந்த லக்னத்துக்கு தகுந்த யோகமான தசைகள் போகிறதா, அவயோக தசைகள் போகுதா, அதெல்லாம் கோச்சார அமைப்பில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுகிறது, எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சீராக செல்லும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இது பொதுவான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமாகிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார், சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இது மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்களும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா முயற்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை காட்டுதுங்க. இப்போது குருவே அஷ்டமத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு அவ்வளோ வேகமாக நடக்காது. நம்ம எதை எதிர்கொள்கிறோமோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், காதல் விஷயங்கள், அது மாதிரி சில விஷயத்துலாம் கொஞ்சம் அதிருப்திகளும் சில மெனக்கெடுதல்களும் தேவைப்படும். அதில் அவ்வளோ அனுகூலமான விஷயங்கள் உடனே வந்துடாது. நம்ம முயற்சி எடுத்து தான் அதில் ஒரு நல்ல ஒரு செய்திகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குரு பார்வை பெறுவது தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சில அக்கறை
மெனக்கெடுதல் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் தொழில் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது 4-10 இருப்பது. இதில் குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காட்டுது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாயே வந்து 11ஆம் இடத்துலேருந்து சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ எப்போ ராசி அதிபதி சனியின் பார்வை பெறுகிறாரோ அப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கிளாரிட்டி மிஸ் ஆகும், டிசிப்ளின்டாக இருக்க முடியாமல் சில பிரச்சனைகள், அலைச்சல்கள், மன அழுத்தங்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஒரு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் 2025 ஒரு தாக்கத்தை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. மாணவர்களாக இருந்தால் படிக்கிற விஷயம், என்ன படிக்க போகிறோம், அது மாதிரி விஷயத்தில் சிரத்தை ஒன்று தேவைப்படுகிறது. இந்த மாதிரி இளம் வயதினர்கள் வந்து அவங்களோட வேலை விஷயத்தில் எப்படி செட்டில் ஆக போகிறோம், எது மாதிரி பண்ணுறது, அதுலேயும் நிறைய தொய்வுகள் வருகிறது. அடுத்த வரக்கூடிய நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா இந்த தொழிலதிபராக இருக்கிறாங்க, வியாபாரியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தொழில் விஷயமாக நிறைய மாறுதல், அபிவிருத்திக்காக சில மெனக்கெடுதல், ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஆகுறது, இன்னொன்று போய் சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி நிறையா சீர்திருத்தங்களும் நிறையா முயற்சிகளும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனே வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள், உங்கள் மனைவி, அது மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் போகிறப்போ சில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி உடனே வராமல் இருக்கிறது. ஆனால் வெளி ஊர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு வந்து ட்ராவலிங் திடீர்னு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள். சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 9ஆம் இருக்கிறார். மாதத்தின் 2வது 3வது வாரம், அதாவது 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா சூரியனே 10ஆம் இடத்துக்கு வர்றது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம், அதுதான் நல்லதுங்க. ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது, ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணது கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி சில விஷயங்கள் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் 3வது வாரம் 9ஆம் இடத்துக்கே வர்றதுனால முதல் 2 வீக்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான வாரமாகவும், அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சில நற்செய்திகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாகவும் ஆகஸ்ட் மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால் முதல் 2 வாரம் வந்து பொறுமையை காக்க வேண்டும். அதே சமயத்தில் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள், சில மன சோர்வுகள், அலைச்சல்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். பொறுமை காத்து தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். பொதுவாக வண்டி வாகனம், வீடு, தொழில், வேலை, தாயார், அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, அவங்க நினச்சது சில சாதிச்சுக்கலாம். விசா வெயிட் பண்ணிருக்கிறவங்க விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தூரதேச பயணங்கள் பாசிட்டிவாக வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பிரேக் த்ரூ, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும் குருவும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறது, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்புக்கு 6 மாதமாக 8 மாதமாக உழைத்ததுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மாதிரி அமைப்பு தொழிலதிபர் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு தசாபுக்திகள் எத்தனைய ஆதிபத்தியம் பெறுகிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ வருங்காலம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் எப்படி, எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம், எது மாதிரி கர்மா உங்கள் ஜாதகத்தில் காமிக்குது, எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை திசை மாறுகிறது, எது மாதிரி முடிவுகள் எடுப்பது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் என்பதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து நாம் அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேமே. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னுமே துல்லியமான ஒரு
பலாபலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முடிவுகள் எடுக்குமே ஆனால் எளிதாக வெற்றி அடையலாம். தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்கள்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட நமக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி அதில் வந்து தேவையற்ற விஷயங்களில் போய் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே வந்து கெடுத்துக்காமல் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயங்கள் பரிகாரங்கள் அதுக்கெல்லாம் போகாமல் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காமிக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ கூகுள் மேப் எப்படி வேலை செய்கிறதோ அது மாதிரி ஒரு பேட்டர்னை கொடுத்து ஒரு ரூட்டை கொடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டினால் அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கனால் ஓரளவுக்கு நம்ம உடைய பிராப்தம் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைந்து அது மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பொதுவான பலன்கள் நிறைந்த வீடியோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய ஜாதகம் செயல்படுகிறது, கோச்சார அமைப்புகளாகிய சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு வருகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2025 பிறக்கும் பொழுதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்ட 4 மாதமாக பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது. ஏன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல மாதத்தின் முதல் 3 வாரம், ஆகஸ்ட் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி வந்து இந்த மாதிரி குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. அஷ்டம சனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும். அது வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியிலையும், சனி வந்து 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறார். மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அவர் வந்து முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதை பார்ப்பதனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில் பெனிஃபிட்டு, ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதுசாக ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் ஒரு வெளியில் போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொழிலதிபர்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த அஷ்டம சனி நடுவால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் 12ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார். புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மாதத்தின் 4வது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் ட்ராவலிங்கு சுப செலவுகளை கொடுக்குறார். ஸோ முதல் 3 வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக, அதே மாதிரி கடைசி வாரம் வந்து ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் வந்து இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும்னு நீங்கள் நினச்சி அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது. இரவு நேரில் இப்போ ட்ராவல் பண்ணுறது, உங்களுடைய பண விஷயங்கள், உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்களோ, பர்ஸு, ஃபோன், அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ட்ராவலிங் அப்போது இரவு நேரம் ட்ராவலிங்கை தவிர்க்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸோடு பேசுகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தர்களுக்காக கேரண்டி பண்ணுறது, ஒரு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுலாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியான சில சிக்கலில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அசிங்கம் கேவலம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு போய் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் போய் நமக்கு ஒரு பேட் டைம் வந்து ஒரு ரோட்டில் போகிறப்போ ஏதோ நடக்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிறத்தன்மையோட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து
தேவைப்படுகிறது. ஆனால் முதல் 3 வாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எதை எதிர்பார்த்து கடந்த ஒரு 6 மாதமாக செய்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு முதல் 3 வாரமாக ஆகஸ்ட் மாதம் 2025 இருக்குது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, ராகு தசை போய் கொண்டிருக்கிறதா, குருவா, சனியா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்தின் தசைகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று வருகிறது, அந்த அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னது எந்த அமைப்பில் வருது, திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து எதிர்காலங்கள் எப்படி வரப்போகுது, ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் வந்து எது மாதிரி டைரக்ஷன் கொடுக்குது, உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டுவேனானால் நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நல்லாவே எளிதில் வந்து கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு அது மூலமாக பலன் பெற்று வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் மாத கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து டோட்டலாக ஒரு பொதுவான அமைப்பு எப்படி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தசாபுக்திகள் என்னங்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அதன் மூலமாக சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய, மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த ராசிக்கு குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறது, அமையப்போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ஸோ விரய சனி என்று சொல்லப்படுகிற 7 நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி மார்ச் 29, 2022 ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமாக உங்களுக்கு விரய சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது விரயங்களுக்கு குறைவு இருக்காது. சில நல்ல ஜாதக அமைப்புகள், தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சுப விரயங்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார், இது மாதிரி சில தேவையான சில விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து விரயசனி. நிறைய பேருக்கு ட்ராவலிங் கொடுக்கும், அலைச்சல்கள் கொடுக்கும், வீண் விரயங்கள் கொடுக்கும், அது மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க அமைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நோக்கி நம்ம போகிறோம்னு அர்த்தம். வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் போய் செலவுகளாகவும், அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம், தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம். உங்கள் தசாபுக்திகள் பொறுத்து அப்படி அமையும். அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அது ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரருக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில்
குரு 3ஆம் இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு அமைப்புன்றது வந்து நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல உத்வேகமான ஒரு டெவலப்மெண்ட்டு, கான்ட்ராக்ட்ஸு, நியூ பிஸ்னஸஸ்ஸு, நியூ ப்ரோக்ரஸ்ஸு, வாழ்க்கை நல்லா கொஞ்சம் சீராக ரிலேஷன்ஷிப்பு எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும். குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணைகள்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முயற்சி அருமையாக இருக்கும். அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து, அப்பாவுக்கு ஒரு அனுகூலங்கள், அப்பா பையனுக்கு அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாக்கியங்கள் அதிகமாகவும், மூத்த சகோதர விஷயங்களும் நல்லா இருக்கும். லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் 2025. ஸோ எந்த விதத்துலையும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இல்லை, அதனால் அதுவும் தப்பு இல்லை. ராகு 11ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது அற்புதம். லாபங்கள் வரும். அந்நிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும். அந்நியர்களால் பெனிஃபிட் வரும். வெளிநாடு பிராணங்கள் மிகவும் அருமையாக அமையும். லாபங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சுப முதலீடுகள் செய்ததுக்கு வந்து லாபங்கள் பெறக்கூடிய எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வரும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்காக சில செலவு செய்வதல், அவர்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணுவதற்காக சில முயற்சிகளும் ஃபோக்கஸும் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து உத்வேகத்தோடு முன்னேறுவதற்கும், வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரி பண்ணுவதற்கும், வம்பு வழக்குகள்லாம் ஓரளவுக்கு முடிந்து அது மூலமாக தீர்வு பெறுவதற்கும் அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் டிரான்சிஷனரியான டைம் தான். ஏன்னா 7.5 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி 2027-28 பீக்குக்கு வந்து அது வந்து வேறு மாறி நல்லாவே வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ், அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு மாறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு மூல காரணமாக ஃபவுண்டேஷனாக அமையும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியாலும் கொஞ்சம் பார்க்கப்படுகிறார். ஸோ எப்போ வந்து சனியால் பார்க்கப்படுகிற மேஷராசிக்காரர்களோட அதிபதி சனிங்கிறப்போ, செவ்வாய்ங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஏப்ரலில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு வந்து தீர்வு கிடைக்காமல், ஒரு ஆன்சர் கிடைக்காமல், மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை போல கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். முழுமையாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதக்குள்ளே முழுவு அடையாது. ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி செவ்வாய். அது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு, ருணச்சத்ரு விஷயங்கள், உடல் உபாதைகள், கொஞ்சம் குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 17 அப்படி தான் சூரியன் பாருங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்தில் ராஜயோகாதிபதி சூரியனே வருவது நல்ல விஷயம். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு 21ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்து வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் 4ஆம் இடத்துலேயே அதிகமாக இருக்கிறார். மாதத்தின் இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி நாள் தான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், சூரியனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது. ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும், அதில் செகண்ட் ஹாஃபில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டு படிக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் 7.5 நாள் சனி வரும் பொழுது கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷனு, சில சில சேஞ்சஸ் இன் யுவர் ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாத பலன்களே ஒழிய, இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, மோர் இம்பார்ட்டன்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 6 months 1 year எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாத பலனோட சேர்த்தினை வைத்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த ஆண்டு கிரகம் ஆகிய
குரு, சனி, ராகு, கேது, அப்புறம் இந்த மாத கிரகம் ஆகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, அமைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னுமே உங்களோட ஜாதகத்தில் வந்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, இப்போ என்ன பார தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்கிறது எடுத்து அது மூலமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து வாழ்க்கை பாதையை அது மூலம் அந்த டைரக்ஷன் நீங்கள் செலுத்தும் பொழுது சமய விரயங்கள், பண விரயங்கள் இல்லாமல் சீக்கிரம் எளிதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சு பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ நம்மளோட வீடியோஸில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் வந்து கர்மாவாக இந்த ஜென்மத்தில் நமக்கு வாழ்க்கை சாதகமான சம்பவங்கள் நிறைந்ததாக அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு கண் முன்னாடி எடுக்கிறதுங்கிறது எப்படி வந்து ஜோதிடம் செயல்படுகிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் 2025 எப்படி வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஆகஸ்ட் 2025 நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து பலன்கள் உருவெடுக்குது, கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, அது மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு வருதுங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் பார்த்திங்கன்னா மே மாதத்திலிருந்தே மிடிலிருந்து கடந்த 2 மாதமாக ராசியை வந்து 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம். 2024 கம்பேர் பண்ணுறப்ப 25 மே மாதம் முதல் நல்ல ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசி வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது அத்தகைய ஒரு அமைப்பு வந்து தொடர்கிறது. அப்புறம் சனி வந்து 6ஆம் இடத்துலேருந்து வம்பு வழக்குகளை குறைத்து, உடல் உபாதைகளை குறைத்து, ஓரளவுக்கு சில டெவலப்மெண்ட் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிலை நிறுத்துகிறது சனியின் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அதே சமயத்தில் ராகு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீகம், அது மாதிரி விஷயத்தினால சில மெனக்கெடுதல், சில செலவுகள், சில முயற்சிகள், அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக நடக்கும். வாழ்க்கையில் வந்து அந்த காதல் விஷயங்கள், உறவு விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது, உறவு கொண்டாடுவது, காதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபீல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த 5ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிற ராகு காமிக்கிறார். அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஒரு கடன் அடைதல், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. போன வருஷத்தோடு இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக எல்லாமே கொஞ்சம் போகிறதுங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கண்டினியூட்டி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இப்போ ராசி அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் 3 வாரம் 9ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். நட்பு வீட்டில் இருக்கிறார். ஸோ ராசி அதிபதியும் குருவோடு சேர்ந்துருக்கிறது நல்லாவே வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவது, கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். மீடியா, சினிமா, கலைகள், பெண்கள் விரும்பும் விஷயங்கள், டெக்ஸ்டைல்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபி, இது மாதிரிலாம் க்ரியேட்டிவான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளம் வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்கள அந்த நிபுணர்கள்லாம் வந்து லைம்லைட்டில் கொஞ்சம் பிரகாசமாக ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த அவங்களோட தசாபுக்திகள் ஓரளவுக்கு ஒத்து வரும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சூரியனே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து முதல் 2 வாரம் இருக்கார். 17 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பது மிகவும் அருமை. அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம், நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம், அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு சார்ந்து வருகிறது. அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைந்ததாக உங்கள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் முன்னேறுவது, அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் செவ்வாய், அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியே செவ்வாயே வந்து 12லேருந்து சனி பார்வை பெறுகிறார். அதனால் உங்களுடைய நண்பர்கள் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அது மாதிரி சில உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில கான்ஃப்ளிக்ட் வரலாம். மற்றபடி ஃபினான்ஷியல் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்று இருக்குது. டெவலப்மெண்ட்டு, கரியரு, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த
ஆகஸ்ட் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்பவுமே குரு வந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். போன வருஷம் வந்து 11 12 மாதம் கிணத்துல போட்ட கல் மாற பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் ப்ரோக்ரஸ் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக நல்ல மாற்றங்கள், கையில் காசு, மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு உத்வேகத்தோட படிக்கிறது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது, ஒரு பர்பஸ் இன் லைஃப் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த உறவுகள், நண்பர்கள், அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. ராசி அதிபதி பரவாயில்லை. ராஜயோகாதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியன் 10ல் இருக்கார். இப்போ பாருங்கள், ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் 11ஆம் இடத்துலேயே வந்து சிம்மத்திலே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். யார்? சூரியன். அதுவும் ஓரளவுக்கு நல்லது தான். ஸோ கோயிங் ஃபார்வர்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஏஜ் லிமிட்டேஷன் இல்லாமல் சிறிய வயதினர்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்குமே உடல் உபாதைகள், பிரச்சனைகள் குறையிறது, வம்பு வழக்குகள் தீர்க்கப்படுகிறது, கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நம்ம யாரோட டீல் பண்ணுறோம், யார் நம்ம பார்ட்னர், அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக இருந்து போகக்கூடிய அமைப்புகள் மிகவும் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது வாரத்தில் சுக்கிரனே 10ஆம் இடத்துக்கு வந்து ஒன்றுமே தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகள், அந்தஸ்து, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில சுப செலவுகள் செய்வது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நன்றாக கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆகஸ்ட் 2025 வந்து பரிபூர்ணமாக வருகிறது. இதில் ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரமும் சரி, மாத கிரகத்தின் சஞ்சாரமும் சரி, ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்மூத்தான ஒரு விஷயமாகவும் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சில பேர்த்துக்கு திடீர்னு பணம் வரும் வந்து கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, நகைக்கடன் தான் எடுக்கிற அமைப்பு, மாத்திர அமைப்பு, திருப்புற அமைப்பு, ஒரு லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களான ஒழிய உங்களுடைய எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து என்ன லக்னத்தில் வைக்கிறீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற என்ன தசாபுக்திகள் இப்போது போய்கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து அந்த தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இப்போ நடக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்பு வந்து நம்ம எதிர்காலத்தில் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் எப்படி, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அப்புறம் அடுத்த ஆண்டுகளாக எப்படி இருக்குங்கிற மாதிரி எது மாதிரி திசையில் உங்களுடைய தசாபுக்திகள் உங்களை வந்து வழி நடத்த போகிறது, எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த மாதிரி முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிட பிரகாரம் கர்மா என்ன காட்டுதுங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகளை, வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது சமய விரயங்கள், தேவையில்லாத அந்த காசு பணம் விரயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், வெற்றி அடைய முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி தத்துவம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வைக்குதுங்கிறது, கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்ததான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல சனி இருப்பது அருமை. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்து
9ஆம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை. ஸோ ராகு குருவால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது, அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயத்தில் ஆகஸ்ட் 21, அதாவது கடைசி 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ முதல் 3 வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. அதாவது இப்போ அந்த டைமில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் 3 வீக்ஸில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. சில பிரச்சனைகள் போன 2024, 23லாம் நீங்கள் செய்த உழைப்புக்கு செய்த இந்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக, அதே சமயத்தில் காலமாக இந்த 2025 வருது. அதில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு வந்து ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா மிகப்பெரிய 2 சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், நீங்கள் மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்து, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மூதானத்தியர் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக வருவது, கூட்டு தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதத்தின் கடைசி 10 வாரம் தான் வந்து சுக்கிரன் பிரிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அது ஓரளவுக்கு தந்தை, பூர்வீகம், அது மாதிரி விஷயத்தில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் 2ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 21ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே 5ஆம் இடத்துல இருப்பது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ புதனும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வரார், அது வரைக்கும் 3ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு கிரக அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதனால இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சில பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி, வர வேண்டிய பணம் கொஞ்சம் கைக்கு வர மாதிரி, மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள், இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வசதிப்படுத்திக்கிறது, முதியோர்கள் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வர்றது, நம்மளால் கோயில், நார்த் இந்தியா சில ட்ராவலிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களா அதுக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்தும், அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட அமைப்பு பொறுத்தும் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. இதில் பாருங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசா ஸ்டேட்டஸு அதுலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத இருக்கிறவங்களாம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு நம்ம விசா எதிர்பார்த்து வெளிநாடு படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி கல்யாணமாகி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு பிராணங்கள் வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு 2025லேருந்து 27 வரைக்கும் வந்து ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால, அதில் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுக்கிரனின் சஞ்சாரம், புதன், செவ்வாய், சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் போய் சனி செவ்வாய் பார்வையிலையோ தாக்கத்திலையோ இல்லாமல் இருப்பது, ஒரு நட்பு வீட்டில் போயிட்டு இருக்கிறது, லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு, பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால, அது அந்த ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, டைரக்ஷன் பண்ணுறவங்க, இந்த மீடியா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் வரக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து
ஒரு மாதிரி சுக்கிரனும் குரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விசேஷ பலன். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா, இது மாதிரி கலைத்துறை, ஃபேஷன், பெண்கள் விரும்பும் விஷயங்களில் உற்பத்தி பண்ணுறது, பட்டு, இது மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸு, நகைகள், ஜுவல்ஸு, இது மாதிரி விஷயங்கள நிறையா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா குருவோட சம்மந்தப்படுறாங்க. பாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க, கலையில் இருக்கிறவங்க, அப்புறம் சும்மா டிராயிங், பெயிண்டிங், அது மாதிரி ஒரு எந்த வித கலை விஷயங்கள், டான்ஸிங், பரதநாட்டியம், இது மாதிரி விஷயத்தில் இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் பிரசித்த பெற்று அந்த ரிஷபராசிக்காரர்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான, கொஞ்சம் லைம்லைட் கிடைச்சி கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதை பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசையில் போயிட்டுருக்கு, என்ன புக்தி போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், மற்ற கிரகங்களில் என்ன ஸ்தானபலம், திக்பலம், துட்பலம்லாம் இருக்குது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அடிப்படையிலான அந்த ரிஷபராசி பலன்களும் அந்த தசாபுக்திகள் பலனும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் வந்து நாம் வந்து உங்களை அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய 12 மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உங்கள் தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் சொன்ன அந்த சனிப்பயிற்சி ராகு இதில் வச்சா ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட்டு எது மாதிரி டெசிஷன் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு எது மாதிரி பேட்டர்ன் உங்கள் லைஃப் மாறுது, அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 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 சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சோம்னா அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் உங்களுக்கு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல உத்வேகமான சில முயற்சிகள் செய்து உங்கள் கர்மாவைப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து துல்லியமான பலன்கள் நம்மளை எடுக்க முடியும், எப்படி மிகைப்படுக்காமல் பரிகாரங்கள் அது மாதிரி வந்து மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம வந்து அஸ்ட்ராலஜி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி வந்து துணை புரிகிறதுங்கிறதெல்லாம் வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை, வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து எளிதாக வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக அமையப் போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி விலகிடுச்சு. அதாவது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகுது, கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய, அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியுது. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்டு, நிறையா வந்து ஒரு கொலாபரேஷன், நிறைய பேர்த்த மீட் பண்ணுறது, பங்குதாரர்கள், நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் மாதத்தின் கடைசியில் 12க்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார், அதெல்லாம் பரவாயில்லை. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ஸோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃப்ளிக்ட்டு, அது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள், மனைவி, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குறது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து அது மாதிரி கொடுக்குறார். அது ஆனாலும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு, இடம், அது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒன்று வாங்குறது, அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறார் மாதத்தின் 3வது வாரம். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது வந்து சேரக்கூடிய அமைப்புகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு
போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதுகள் ராசி விட்டு விலகுறதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகள், ஒரு 18 மாதமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள், அதுக்காக மெனக்கிடுதல், இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்குதுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயார், அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக, அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதமும் 2025 ஒரு மாதமாக வருகிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட பழகுறோம் என்னங்கிற விஷயத்தில். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கஜ கஜன்ட்டு யாரோடலாம் வந்து பழக தேவையில்லையோ, அது அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் ராஜயோகாதிபதி, ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால தவறு இல்லை. ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராஜயோகாதிபதி குரு சனியே பார்த்தீங்கன்னா சுக்கிரனே குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை, தொழிலில் வந்து ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம், இடம் சார்ந்த விஷயங்கள் அதுலெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது, இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா ராஜயோகாதிபதி குருவோட சேர்ந்து இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இதில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம்லைட் ஆவாங்க, கொஞ்சம் யோகம் வருவாங்க. சுக்கிர திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் 3 வாரங்கள் வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே உண்டு. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவராக பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசாபுக்திகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்க உங்கள் லக்னத்துக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் போயிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டைம் எப்படி இருக்க போகுது, லாங் டைம் எப்படி இருக்க போகுது, கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இல்லைங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இந்த சொன்ன இந்த பொதுவான பலன் ஆகிய இந்த கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே கிளாரிட்டியோட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதியஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இதுதான் வந்து மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ண ஒரு பெனிஃபிட். அது மூலமாக துல்லியமான நீங்கள் முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக சமய விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து உங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் செய்து நீங்கள் வந்து எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.